பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 3வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் தருகிற பெரிய வாக்குத்தத்தம் இது. சந்ததியும் சந்தானமும் ஆசீர்வதிக்கப்படும். அப்படியானால் இங்கே ஒரு கேள்வி உண்டு. சந்ததி என்றால் என்ன? சந்தானம் என்றால் என்ன? சந்ததி ஏன் ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும்? சந்தானம் ஏன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்? இது நமக்குள்ளாய் எழும்புகிற ஒரு கேள்வி. இதற்கு ஒரு வேத சம்பவத்தை அல்லாவிட்டால் வேதாகமத்தை அடிப்படையாய் கொண்டு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாமோடு கூட இவ்விதமாய் பேசுகிறார். உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் ஆபிரகாம் தேவனிடத்தில் பேசும் பொழுது, ஆண்டவரே, நான் புத்திர சந்தானம் இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்லி பேசுகிறார். அப்படியானால் சந்தானம் என்பது ஒருவருக்கு அடுத்ததாய் வருகிற பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகள் சந்தானம் என்று அழைக்கப்படுகிறார்கள். சந்ததி என்பது அதற்கு பின்னாய் வருகிற தலைமுறைகள். பாருங்கள், ஆபிரகாம் தேவ சமூகத்திலே தன்னுடைய விசுவாசத்திலே உறுதியாயிருந்து தேவ சமூகத்திலே ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தை விதைத்ததினாலே ஆபிரகாமுடைய சந்தானமாகிய ஈசாக்கு இங்கே வருகிறார். வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு தேசத்திலே விதை விதைத்தார், அவர் 100 மடங்கு பலனை பெற்றார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, தேவன் ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தார் என்று சொல்லுகிறது. அப்படியானால் இந்த விருத்தி அடைதல், இந்த ஆசீர்வாதம், இவைகள் எல்லாம் தன்னுடைய தகப்பனுடைய வழிகளாய் வருகிறது. தன்னுடைய தகப்பன் வழியாய் அவர் மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படுகிறார். அது மாத்திரமல்ல, ஈசாக்கிண்டத்திலே பெலிஸ்தியனுடைய ராஜா வந்து அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிற அளவிற்கு கர்த்தர் ஈசாக்கை சோதரம் ஆசீர்வதித்தார், வளர செய்தார். அவரை சமாதானமான ஒரு சூழ்நிலையிலே, பாதுகாப்பான ஒரு நிலையிலே கர்த்தர் வைத்திருந்தார் என்பதை நாம் மறந்து போக முடியாது. அடுத்ததாய் அப்படியே ஈசாக்கினுடைய மகன் யாக்கோபு. நீங்கள் இந்த யாக்கோபை எடுக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, இந்த யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிற பொழுது ஆபிரகாமுடைய சொத்துக்களோ ஈசாக்குடைய சொத்துக்களோ எவைகளும் யாக்கோபை எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு 2 பெரிய பரிவாரங்களை உடையவர்களாய் யாக்கோபு மாறுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவனுடைய திருச்சபையே, அப்படியானால் தலைமுறைகளுக்கான ஆசீர்வாதம் என்பது ஒரு காரியத்தை அது அடிப்படையாய் வைத்து வருவதல்ல, ஒரு காரியத்தை அடிப்படையாய் வைத்து வளருவதில்ல. மாறாய் தேவன் அவர்களோடு கூடவே தங்கி விடுகிறார், தேவன் அவர்களோடு கூடவே இருந்து விடுகிறார். அது மாத்திரமல்ல, யாக்கோபு யாப்போக்கின் ஆற்றங்கரையிலே தேவன் உன் பெயர் என்னவென்று கேட்கிற பொழுது அவர் யாக்கோபு என்று சொல்லுகிறார். இப்பொழுது தேவன் சொல்லுகிறார், இனி உன் பேர் யாக்கோபு அல்ல, நீ இஸ்ரவேல் எனப்படுவாயாக. ஏனெனில் நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி வெற்றி பெற்றாயே என்று சொல்லுகிற பொழுது அதற்கு பின் வருகிற யாக்கோபுடைய 12 பிள்ளைகளும் இஸ்ரவேல் கோத்திரங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் தேவனுடைய ஜனம் என்று அழைக்கப்படுகிறார்கள். பாருங்கள், அந்த சந்தானத்தின் மேல ஆசீர்வாதம்
ஆசீர்வாதத்தை வைத்த கர்த்தர் அந்த சந்ததியின் மேல தன்னுடைய ஆவியை ஊற்றி அந்த சந்ததியை முழுவதுமாய் தமக்கு சொந்தமாக்கி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய தலைமுறைகளுக்கும் தர விரும்புகிறார். என இவ்விதமான கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய், நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய தலைமுறைகள் பெற்றுக்கொள்ளும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய சந்ததிகளையும் எங்களுடைய சந்தானங்களையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஆண்டவரே, எங்களுடைய சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் என்னுடைய சந்ததியின் மேல் ஆவியும் ஊற்றி ஆண்டவரே தகப்பனே, எங்களுடைய பிள்ளைகள் மேன்மையானவர்களாய் வளரும்படியாய் என் கர்த்தர் உதவி செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நிறைவான நன்மைகளை கர்த்தர் தார் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.